மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கினதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படம் வச்சுக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையுன்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சரி சார், இது மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளரணும். ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீடு வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்ணிட்டு நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மஹரி செல்வராஜ் சார், வணக்கம். ஸோ ஆமாம், உங்களையெல்லாம் இப்போது பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். விவேகை அவர்களுக்காக
அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காம, உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம், நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை எப்பவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளால ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்ட் எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள். அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன் இல்லை நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக இருக்காருங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் முக்கியமான ஒருத்தரை பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன். குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதைத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்பவுமே சூரி சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அவர் மேடை கிடைக்கிறது, உதயசங்கர் அவர்களே மேடை கிடைக்கும். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அதை அடைச்சிடாதீங்கன்றது இந்த மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தாரு. அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துல நானும் இன்னைக்கு ஒரு பங்கா இருக்குங்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைம்ல அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா பண்ணாரு. சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமா ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க் அவர் பண்ணாரு. ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சிருக்கிறேன். பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் சார் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. அமைப்பாளர் ஹேஷாம் அவர்களுக்கு ஒரு பெரிய எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐ ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிடணும். இதனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த டைமில் நான் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் ஆன்லைன் இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வல் எத்தியிருக்கு. இன்டர்வல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் வைஃப் ஐஷாவோட டிஸ்கஸ் பண்ணோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சார் சொல்லியிருக்கு, சார்
இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I've ever heard. And நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுத்தேன் இந்த ஃபிலிமுக்கு. அவ்வளோ இருக்கு இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கு. அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைம். அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போகணும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the lead cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to especially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போவே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maman. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிமுக்கு. பிரசாந்த் பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கே, அப்போ நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யாருக்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். And thank you to the press and media. இந்த ஃபிலிமுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you to everybody for being patient with us. Thank you so much. இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருந்து ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த
தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மாஜி சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரும் அவ்வளோ அற்புதமாக தேவைப்பட குமார் பார்த்து எடுத்துக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பிரதர் சூரியனுக்கு பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர். நம்ம என்ன சுத்தம் ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. அதில் ஐஸ்வர்யா அப்படி இருக்காங்க, அதே மாதிரி அழகா இருக்கீங்க. மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வேலை பண்ணுறது சாதாரணமாக கிடைக்காதுங்க, கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜபுரத்தில் ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுட்ரு கற்றுட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அந்த ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை புல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் ஷார்ட் எடுத்துட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் ஒரு நம்ம ஷார்ட்டாக எடுக்கணுமான்னு கேட்டார், இப்போ முடிஞ்சது பிரதர்ல. ஆனால் அந்த படத்தை அவ்வளோ ஆர்டர் பொழுது 4 ஷார்ட்டாக இருந்தாலும் 6 ஷார்ட் அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போலாம் முடிவு இவர் ஹீரோவாக்கான தகுதியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கேம்பாட்டில் அப்போ வந்து அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையலும் ஒரு வாழ்க்கையாக ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்னைக்கு மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயருக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதேமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிட்டு இருப்போம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். அதை யாரும் சந்திக்காம வந்தில்லை. நான் பார்த்து சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து மானத்துக்காக எதெல்லாம் விட்டு கொடுப்பா, ஆனால் தாய்மாமன் உறவு விட்டு கொடுக்க மாட்டா. அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையா இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்துக்கொண்டது நமக்கு தெரியும். சமயத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கிறேன், வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்லுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வர வந்து ரொம்ப சந்தோஷமா. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாது போச்சு, கூப்பிட்டு இருப்பாரு, நான் வந்து நேரமில் வர முடியாது போச்சு. அந்த கலவரப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதே மாதிரி கலவரப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு எமோஷனான உணர்வு இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நியூஸ் டேரக்டர் சொன்ன மாதிரி இன்டர்வியூ பார்க்க ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் நியூஸ் டேரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து கடவுள் அவ்வளவு செம்ம கான்ஃபிடன்ட் ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. சூரியனை வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம் இந்த நானும் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர் வாழ்த்துக்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ராவல். அதில் நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக போகல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ இதில் அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கணும். ஸோ அதுக்கு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியன் இந்த கதையை பற்றி இது பற்றி சொல்லும் போது இருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பிரதர். குமார் பிரதர் ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ் கொடுக்குற படங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் சூரியனை வந்து
ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். நான் சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணனை தெரியும், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தாலுமே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் எப்படி வந்தார், அப்புறம் இவ்வளோ வருஷம் காமெடிலாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை ஒரு ஹீரோவாக பண்ணி அதுலேருந்து இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுன்றத நிரூபித்து காமிச்சதில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல இந்தியாவிலேயே. அந்த விதத்தில் சூரியனோட இந்த ட்ராவல் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். அவர் விடுதலை, கருடன், கொட்டுக்காளி மாதிரி வேற ஒரு பரிணாமத்தை காமிச்சு அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இன்னொரு முகம் இருக்குது. அது அவர் சினிமாவில் இருக்கிற அவர் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும், நல்லா க்ளோஸாக பழகினதுக்கு. அண்ணா எவ்வளோக்கு எவ்வளோ இன்னசென்ட்டான ஒருத்தர், அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர், பயங்கர தெளிவான ஒருத்தர். அவரோட கதை சென்ஸ் அண்ட் ஒரு திரைக்கதை சென்ஸ்ன்றது அண்ணனுக்கு அவ்வளோ ஆச்சரியமான ஒரு இதில் இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற கதையிலேருந்து வர ஃபர்ஸ்ட் படம் மாமன், இதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு 15-20 கதை வச்சிருக்காரு. அதுலேருந்து ஒன்று அப்பப்போ எடுத்துட்டாரு. அண்ணன் பெரிய லெவலில் போயிடுவார் நம்புகிறேன். அதே மாதிரி மற்றவங்க கதையிலையும் நிறைய டைரக்டர்ஸ் கூடயும் அண்ணன் தொடர்ந்து பயணிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றது என்னோட ஆசை. ராஜ்கிரண் சார் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். எனக்கு தவமாய் தவங்கிறது தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம். அது உங்களுக்கு தெரியும், நான் அவங்க பார்த்து பேசியிருக்கின்றது. நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா லட்சுமி, ஹேஷாம் பிரதர், எவ்ரி ஒன் இதில் நடிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே என்னோட சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற சிதம்பரம் சார் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான எல்லா இதுவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ரிலீஸ் டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெளிவாக படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷம் தான். அதேமாதிரி மாமன் தெளிவாக மாமன் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அவள் பார்த்த உடனே சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில்லை. ஏன்னா சூரியனை பற்றி முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அசினேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் உண்மையாகவே மனசை தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷன் இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்கு இவர்கிட்ட. இவர் அப்போ சூரியனுக்கு நான் பழைய ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமாக இருக்கேன் சினிமாவில். அவர் காமெடி தான் தொடரலாம், காமெடி ஒக்கட்டாக போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்தில். அப்போ அவர் நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவரை பார்த்துட்டு அவரோட உடல் மொழி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வேற மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் பேசிகிட்டு இருக்கோம். அது நிகழும் எப்போ நிகழும். இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோவாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் 17 கதை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஆள் ஹீரோ அப்படின்னாலே கதை கம்மியாயிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அத்தனை சாத்தியமாக்கிருக்கீங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் சூப்பர்னா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சு வாழலாம். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நீ
யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எடுத்துக்குள்ளே இருக்கு. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் வந்து இந்த பர்த்துவல் டைரக்டர் பர்சன் எனக்கு அவங்க வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டர், விமல் ஒரு டாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாக் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நீங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் எனக்கு சொன்னாங்க, விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னு கேட்டார். நான் சீரியஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நைட்டு தங்க பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இருக்க சில விஷயங்கள் வச்சுட்டு நம்ம இவ்வளோதான் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்றது கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துலையும் சிக்காம விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் இருக்கிறாரு. இதுல வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோனும் அப்படிதான் இருக்கு. ஆனா படத்துக்குள்ள போனா அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பத்தி யோசிக்காம எந்த அடையாளத்துலையும் சிக்காம சூரியனை கூப்பிட்டாரு, ஒரு கதை பண்றோம், இந்த கதை நான் பண்றேன் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும் நம்பக்கூடிய ஆட்கள் பக்கத்துல நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட மனிதர்கள் அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டன்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்க பார்த்ததுக்கு இங்க பார்த்ததுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், நீங்க இப்போ சினிமாவை நீங்க இந்த படத்தை நீங்க ஓகே பண்ண விதம் இருக்குல்ல, அது அந்த ப்ராசஸ் நினைச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல நீங்க அடையிற நம்புற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்படி வச்சுக்க ப்ராசஸ் மூலமா சினிமாக்குள்ள நீங்க அடையுங்கிற இலக்கை சீக்கிரமாவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வெப்ப இழிப்பு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களை பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு என் டிரைவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு, சீரியஸா சொன்னாரு. நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தார அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க, அது நீ எழுதி வச்சுக்கோங்க தலைவா. நீ அந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவோட படம் எவ்வளோ கடைசி எவ்வளோ எடுக்காங்களோ அவங்க அந்த பொண்ணு நடிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், இந்த தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல்லு ட்ரைலருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கு நான் அது எப்படி எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிற அவர் கதை இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணணும், ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெளிச்சத மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ற கேரக்டர்ஸ், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கிளா தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கிளா தெரியாங்க, எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்க அம்மா அப்படின்பேன், அது எங்க அக்கா அப்படின்பேன், அது எங்க அண்ணன் அப்படின்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது நீங்க வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்க அண்ணன், அதனாலதான் அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜம் பண்றதே நம்ம கதாபாத்திரங்களை மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பண்றோம் அப்படின்னா ஓகே. நமக்குள்ள வலியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ள உலுக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு இயங்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது
அது சரியா பண்ணல, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெரிய கேரக்டர்ஸ். ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நாங்கள் நினைச்சிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாதான் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷம். அதுக்கெல்லாம் தானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப என்ன சொல்றது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் இதை பேசினது, வடிவேல் சார் நீங்கள் 4-3 பேர் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை ஒரு வேர்ல இருந்து பிடிங்கிட்டு வந்து அத்தனையுமே நீங்க கடத்தின விதம் இருக்குல்ல, இது எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே அதுதான் மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள், கிராமத்து படங்களோட உங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் விட்டு அவங்க தெய்வங்களா மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடுல தான் மாமன்களுக்கும் இருக்கு. நிச்சயமா சொன்னா உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்கள்லாம் விழா வாய்ப்பே கிடையாது. மாமன் விழா வாய்ப்பு கிடையாது, வாழையும் விழா வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றிதான் பட்டிருக்கோம். அப்புறம் இந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. எனக்கு ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் என்ன சொல்றது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வாசி அமைச்சுவாரு. நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷாமா, ஓகே. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே, சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே, ரொம்ப நன்றி. நிச்சயமா ஒரு சூரியனுக்கு அவர் அவரே ஒரு பேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி, அந்த பேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே இருந்து போயிட்டு இருக்காரு. அதனால அந்த பேரை யாருமே புரிஞ்ச முடியாது. வாழ்த்துக்கள். குட் ஈவினிங். இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். எங்கள் எல்லாருமே சூரியன் எல்லாருமே இங்கே ஒரு பெரிய ஃபேமிலி. அண்ட் இந்த படத்தோட சின்ன சின்ன கிளிம்சஸ் மட்டும் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு ஹிட்ன்றதுல ஒரு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் ஐ விஷ் தி என்டையர் டீம், எஸ்பெஷலி பிரசாந்த், பிகாஸ் அவர் ரொம்ப ஸ்வீட் ஆகுது. நிச்சயமாக இந்த படம் பெருசாக பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்லேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லையோ அந்த படத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கூட இருக்கிறவங்களோட மட்டும்தான் பேசுவோம். நான் படம் பார்த்துட்டேன், அதனால் நான் இதுக்கு முன்னாடியே உங்களோட பேசுகிறேன். அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம். நான் கொஞ்சம் எமோஷனலான பர்சன் தான். இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன். இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு. மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக அதை உருவாக்குனது ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரசாந்த் கிட்ட இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது. இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் பிரசாந்தோட ஒரு கண்ணு மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட் வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட் அங்கே கொடுத்துருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும், படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருந்துச்சு. இந்த கேமரா ஒர்க் அது ரொம்ப அது பார்க்கலே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு.
ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய மியூசிக்காக நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோக்கு மியூசிக் வச்சா கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளோ எமோஷனாக இருக்கும் ஒரு மாதிரி. இந்த படத்தில் சேர்ந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். அதில் சூரியன் வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடன்லையும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க. டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடன்லையும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷனாக நடிச்ச விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார். நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், ஆனால் பழைய சூரியன் தான் இன்னைக்கு வரமாட்டார், அவர் இல்லை. இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பார்த்த மாதிரி ஒரு புது சூரியன் தான் இருக்கீங்களே, எப்படி இவ்வளோ நாள் இந்த சூரியன் எங்கே இருந்தார் எனக்கு இன்னுமே சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன். அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னார். அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசை எடுத்துக்க வேண்டியதுன்னா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த படத்தோட மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான். நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசு விட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சிலாவச்சு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறையா விஷயங்களை. பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஏன்னா சூரியனா அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு. பல மொமெண்ட்களில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வுகளை கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எனக்குமே சொந்தமான ஒரு